பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடவேலபின் போடணும். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு சென்ற உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை. ஏசையா உந்தன் அன்பு பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் இந்த கண்டடைந்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, யாரை பாடுவேன். ஏசையா ஏசையா ஒரு சரணம் போடுங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கனி செடி நீர் நிலைத்திருக்கும். கோடியாடியே படர்ந்திலங்க, கனி செடி நீர் நிலைத்திருக்கும். கோடியாடியே படர்ந்திலங்க, கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு. இன்னும் ஒரு முறை உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னால் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. அப்படியே கண்ணை மூடி எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபித்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்க போகிறோம். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கண்ணை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்து சுத்தம் செய்து. இந்த காலை வேளையில உடைய வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், எங்களோடும் என்னோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாம். 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீர்னா என்னது? என்னுடைய சிந்தனையில் நான் கேட்டு வாங்கினது, அது என்னுடைய முந்தின சீர். இப்ப பிந்தின சீர்ங்கிறது கர்த்தர் என்னை குறித்து அவர் சிந்தையில வச்சிருக்கார்ல, அத என் வாழ்க்கையில் இந்த வருஷம் தரப்போறார். ஆமென். நான் கேட்டது கொஞ்சம், அவர் எனக்கு நிறைய தரப்போறார். நான் கேட்டது இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சது, இப்போ நான் கேளாதது எனக்கு கிடைக்க போகுது. அதான் அதுக்கு அர்த்தம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. 2025 வரைக்கும் கேட்டது கிடைச்சது, இனி கேட்காதது கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ என்ன அந்த நற்சீர்? ஆண்டவர் என்னைய குறித்து அவர் சிந்தனையில என்ன வச்சிருக்காரு, அதான் நற்சீர். ஒண்ணு, அவமானத்தை சத்துரு சுமப்பான். முதல் நற்சீர், ஆண்டவர் என்னைய குறித்து அவர் சிந்தனையில என்ன வச்சிருக்காருன்னா, என்னுடைய சத்துரு அவமானத்தை சுமப்பான். ஸ்தோத்திரம். அண்ணா அவன் முக்காடிட்டு கொண்டு வீட்டுக்கு திரும்புவான்னு 1ஆம் தேதி அதிகாலையில பேசினேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன், சொல்லுங்க. பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய். ஆண்டவருடைய சிந்தனையில என்ன இருக்கு அப்படின்னா, என் பிள்ளைகள் இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்துக்கான பலனை இந்த வருஷம் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் அவருடைய சிந்தனையில இருக்கிற ஒரு விஷயம். மூணாவது உங்களுக்கு நான் சொன்னேன், நான் நினைக்கிறேன் 1ஆம் தேதி ராத்திரி சொன்னேன் நினைக்கிறேன் இல்லையா? 1ஆம் தேதி மாலை ஜபத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்? கண்ணோக்கமா இருப்பேன். நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஆராதிக்கும் போது அதைத்தான் நம்ம கர்த்தரை சொல்லி ஆராதிச்சு மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிற கர்த்தர், அவருடைய சிந்தனையில என்ன இருக்குன்னா, நான் எப்போதும் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். இமை பொழுது கூட இந்த வருஷம் நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. எப்படி இந்த வருஷம் சொல்லுங்க? இமை பொழுது கூட என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து இந்த வாரம் நமக்கு ஜெப வாரமா இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைகள் என்னமா இருந்துச்சு? யாரை பார்த்து நற்சீர்னு சொன்னார், யாருக்கு நற்சீரை கொடுப்பேன்னு சொன்னாரு அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒண்ணு, பேசும் பொருளாக்கப்பட்ட இஸ்ரவேல். இஸ்ரவேலர்களுடைய நிலை என்னன்னா, பேசும் பொருள். ஸ்தோத்திரம். சத்துரு வாயை திறந்தானாலே இஸ்ரவேலை பத்தி தான் பேசுவான். அவனுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடையாது. இப்போ இந்த உலகத்துல பேசுறதுக்கு நிறைய இருக்கா? அரசியல்வாதிகள்கிட்ட போய் கேளுங்க, இப்ப என்ன பேசுவாங்க அரசியல்வாதிகள்லாம்? தேர்தலை பத்தி பேசுவாங்க இல்ல? படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எதை பத்தி பேசுவாங்க? எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் படிச்சிட்டியா? தோத்துறோம். இப்ப நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட, உங்களுக்கு பேசும் பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம். அரசியல்வாதி தேர்தலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான், ஏன்னா தேர்தல் வரப்போகுது. பிள்ளைகள் எக்ஸாம் பத்தி பேசுறாங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு எது பேசும் பொருள்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு ஒண்ணு கிடையாது. என்ன ஆத்தும பாரத்தை பேசிக்கிட்டே இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது உங்கள் பேசும் பொருள்? என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அது நம்முடைய சிந்தனைக்காக நான் சொல்ல வருகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, சத்துருவுக்கு நீங்களும் நானும் பேசும் பொருளாக்கப்பட்டு போனோம். போன வருஷங்கள்ல, போன காலங்கள்ல நம்மளை சுத்தி இருந்தவன் எல்லாம் எப்ப பாரு நம்மள தான் பேசுவான். எப்ப பாரு யார பேசிக்கிட்டே இருப்பான். தோத்துறோம். அந்த போது பாரு, இந்த போது பாரு, அங்க நிக்குது பாரு, இங்க நிக்குது பாரு, அது போது பாரு, இது போது பாரு, அது அப்படி, இது இப்படி, அவ சரியில்லை, இவ சரியில்லை அப்படின்னு நம்மளை சுத்தி இருந்தவங்க எப்போது நம்மள பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்துட்டா அங்க யார பத்தி தான் பேசுனாங்க? அல்லேலூயா. ஒரு 3 பேர் சேர்ந்துட்டா யார பத்தி தான் பேசுவாங்க? அது விசுவாசியா இருந்தா கூட யார பத்தி பேசியிருப்பாங்க? சொல்லுங்க. எல்லாம் பேசிக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்களோ? சரி, அப்படி பேசும் பொருள் ஆக்கப்பட்ட தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றாரு, உனக்கு நான் நற்சீர் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமா, அதான் திங்கட்கிழமை காலையில் அதிகாலை ஜெபத்துல நான் பேசினது. 2வது,
கொள்ளையாடப்பட்ட இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம வசனத்தை படிச்சோம். 36ஆம் அதிகாரத்திலேயே 4வது வசனம். கொள்ளையாடப்பட்ட இஸ்ரவேல் அப்படின்னா தனக்கிட்ட இருந்த எல்லாத்தையும், களஞ்சியங்கள், தங்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள், தங்கிட்ட இருந்த தளவாடங்கள் எல்லாத்தையும் சத்துரு என்ன பண்ணிட்டானா, கொள்ளையாடி போனான். ஸ்தோத்திரம். கொள்ளையாடிட்டான். அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் இன்னைக்குள்ள பிரசங்கத்துக்கு வேகமா இன்னைக்கு ஒரு குறிப்பு தான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம். 3வது சொன்னேன், பரியாசமாய் மாறி போன இஸ்ரவேல். இஸ்ரவேல் எப்படி மாறி போனாங்க? பரியாசம். எப்ப பாரு பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சத்துரு பார்த்துட்டாம்னா போதும் சிரிப்பாங்க, நக்கலா சிரிப்பாங்க. உங்களை பார்த்து அப்படி போன வருஷங்கள்ல யாராவது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா? ஆமென். சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா? நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து, நம்ம படுற பாடுகளை பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து தோத்துறோம். சத்துரு நக்கலா சிரிச்சிருப்பான். ஆங்கிலத்துல மோக்கிங்னு இருக்கு. ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணுதல், கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. நம்முடைய ஜபத்தை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நம்முடைய ஊழியத்தை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனையை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நம்ம கர்த்தருக்காக வச்சிருக்கிற வைராக்கியத்தை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பரியாசம் பண்ணப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சத்துரு பரியாசம் பண்ணாமல இத்தனை காலத்துல, இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நான் நற்சீர் உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க பரியாசம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? போன வருஷத்துல உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், நற்சீர் உண்டாக்குவார். ஆமென். இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்காங்க, இருக பிடிச்சுக்காங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. இந்த வருஷம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நற்சீரை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொன்னேன்? 4வதாக நான் உங்களுக்கு சொன்னேன், அவமான சின்னமாய் மாறி போனார்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் எப்படி மாறிட்டாங்க? அவமான சின்னம், ஷேமா மாறிட்டாங்க. ஸ்தோத்திரம். அவமான, தலை குனிஞ்சிட்டாங்க. யோபு சொல்றாரு, முந்தி நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், வாலிபர்கள் என்னை மதிச்சாங்க, சிறு பிள்ளைகள் என்னை மதிச்சாங்க. யோபு 29ல இருக்கு. எல்லாரும் என்னை மதிச்சாங்க. யோபு 30ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, இப்பொழுதோ சின்ன பிள்ளையே என்னை மதிக்க மாட்டுக்கு, வாலிபர்களே என்னை மதிக்க மாட்டுக்கிறாங்க, முதியவர்களே என்னை மதிக்க மாட்டுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி எனக்கு அவமானம் உண்டாயிற்று. முந்தி எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, நல்ல மரியாதை இருந்துச்சு. ஸ்தோத்திரம். பிரதர் வர்றாரு, சிஸ்டர் வர்றாங்க, ஐயா வர்றாரு, நல்ல மரியாதை. ஐயாவுக்கு ஒரு நல்ல மரியாதை. ஸ்தோத்திரம். நல்ல கிருபை பெற்றவங்களுக்கு நல்ல மரியாதை. இப்போ சில காலங்கள்ல மரியாதை இல்லாம போச்சு, அவமானமாய் போச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் மறுபடியும் நற்சீரை ஏற்படுத்தி, ஆமே, உன் தலை அவர்களுக்கு மேல நிமிர்த்தி, ஸ்தோத்திரம், உன் பந்திய உனக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஆயத்தப்படுத்தி, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, நான் உன்னை உயர்த்தும் காலம் இது. உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். உன்னைய குறித்த சிந்தை எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. என்ன அவருக்கு சிந்தையில இருக்கிறதையாக்க நான் சொல்றேன். ஹல்லேலூயா. பிந்தின சீர்னா என்னது? அவருடைய சிந்தையில் இருப்பது. ஸ்தோத்திரம். 2026ல எனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருந்து வரப்போகுது? அவருடைய சிந்தையிலிருந்து எனக்கு வருகிறது. ஆமென். அப்ப அவருக்கு சிந்தையில என்ன இருக்கு? பாவம், என் பிள்ளையை எத்தனை காலமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளையை எத்தனை காலமா கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை எத்தனை காலமா பேசும் பொருளா இருக்குது. இந்த வருஷம் உங்க கண்களுக்கு முன்ன நான் என் பிள்ளைக்கு நற்சீரை ஏற்படுத்த போறேன். கையை தட்டி அந்த வசனத்தை ஆமோதிக்கிறவங்களும் விசுவாசிக்கிறவங்களும் பெற்றுக்கொள்ளுகிறவங்களும் இருந்தா நல்ல கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஸ்தோத்திரம். 36ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை படிங்க. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஏற்கனவே நம்ம அதை படிச்சிட்டோம். கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய சிந்தனையில இருக்கிற ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, ஆமா, நான் என் ஜனங்களை பண்படுத்தி விதைப்பேன். சொல்லுங்க, பண்படுத்தி விதைக்க போறார். ஹலோ சொல்லுங்க, பண்படுத்தி விதைப்பாரு. மறுபடியும் சொல்லுங்க, பண்படுத்தி விதைப்பார். ஸ்தோத்திரம். ஏன்னா முந்தி விதைச்சு பார்த்தாரு, ஒன்னும் முளைக்கல. போன வருஷத்தின் இறுதியில நான் பண்ண பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை வசனம் உள்ள நமக்கு விதைக்கப்பட்டாலும் ஒரு வசனமும் என்ன செய்யல? முளைக்கல. ஏன் முளைக்கல? விதைக்க மேல பிரச்சனையா? இல்ல. வசனத்துக்கு மேல பிரச்சனையா? இல்ல. விதைச்சவனுக்கு மேல பிரச்சனையா? இல்ல. நிலம் சரியில்லை.
அப்ப நான் நற்சீர் உண்டு பண்ண போறதுனால என் சிந்தனைகளை என் ஜனங்களை பத்தி நான் இப்படி ஒண்ணு வச்சிருக்கிறேன். என் ஜனங்களை இந்த வருஷம் பண்படுத்தி அவரல்ல சொல்லுங்க பாப்போம். அந்த அந்த வார்த்தைக்கு அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? தோத்திரம். இந்த வருஷம் நல்லா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல மாதிரி இந்த வருஷம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த இப்படி கை வச்சிடுங்க. இந்த வருஷம் உன்னைய பண்படுத்தி, உன்னைய விதைச்சி, உன்னைய முளைக்க பண்ணி உனக்கு நற்சீர் உண்டு பண்ணுவார். இப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கைத்தட்டி. கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை. இந்த வரிய மறுபடியும் சொல்லுங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. இதுக்கு பேரு தான் பண்படுத்துதல். சொல்லுங்க. என்னது பண்படு? எதுக்கு பேரு? கிளை நறுக்கி களைய பிடுங்கி நிலத்தை சரி பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் விதைக்க போறார். யாரு? அவரு. தோத்திரம். சின்னையா இல்ல. சின்னையா மோதி மோதி பாக்காரு, பண்படுத்தி பண்படுத்தி பாக்காரு, அது செட் ஆகல. இனி அவரே இறங்கி வர போறார். நீ சின்னையாவுக்கு டிமிக்கி கொடுத்த காலம் எல்லாம் முடிய போகுது. தோத்திரம். சின்னையாவுக்கு டிமிக்கி கொடுத்த காலம் எல்லாம் சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு டிமிக்கி கொடுத்த காலம் எல்லாம் முடிய போகுது. இனி அவரே டைரக்டா வந்து உன் கூட டீல் பண்ண போறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உன் கூட இறங்கி வந்து டைரக்டா டீல் பண்ணி எத்தனை நாள் நீ இப்படியே இருப்ப அப்படின்னு அவரை ரெண்டு போட்டு உன்னைய விதைச்சி உன்னைய முளைக்க பண்ணி உனக்கு நற்சீர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சு பாருங்க. யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அது அவர்களை அறுத்து போடுகிறார். நல்ல கவனிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி. இது யாருக்கு சிந்தையில இருக்கு? அதை மறந்துட கூடாது. ஆமென். 1ஆம் தேதியில இருந்து அதை நான் பேசிக்கிட்டு வர்றேன். கர்த்தருடைய சிந்தையில இருக்கிறது என்ன இருக்கு? என் பிள்ளையை இந்த வருஷம் நான் பண்படுத்த. அதாவது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஓமையை சொல்லுவார். அத்தி மரத்துல, திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் இருந்தது. அந்த அத்தி மரம் 3 வருஷமா கனி கொடுக்கவே இல்லை. தோத்திரம். வெட்டி போடலான்னு வந்தபோது வெட்டி விடலாமா என்று நினைத்தே எரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தே வெட்டி விடலாமா என்று எண்ணினே எரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தே. இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால், அடுத்த வசனம் 9வது வசனம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ணுவேன் இந்த வருஷம்? நானே இறங்க போறேன். தோத்திரம். உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த வருஷம் நானே இறங்கி செயல்பட போறேன். தோத்திரம். இப்படி சொல்லிக்கலாமா? சின்னையாவை நம்பி இனி பிரயோஜனம் இல்லப்பா, நானே சாட்சியின் கூடாரத்துல இறங்கி செயல்பட போறேன். அல்லேலூயா. யார் சொல்றா இத? கர்த்தர் சொல்றார். ஸ்தோத்திரம். உன்னை நம்பி புண்ணியம் இல்ல. நீ என்னென்னலாமோ வினோதமா பாம்பாட்டி மாதிரி ஊதி ஊதி தான் பாக்குற, பிரயோஜனம் இல்ல. இந்த வருஷம் நான் என்ன செய்ய போறேன்? நான் இறங்கி கொத்தி எரு போட்டு
பண்படுத்த போகிறேன். அப்போ யோவான் 15:2 நம்ம வாசித்தோம், அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதிக பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சுத்தம் பண்ண போறார். அவருக்கு சிந்தையில இருக்கிற நற்சீர் என்னன்னா, இந்த வருஷம் என்னைய பண்படுத்தி என்னைய விதைக்க போறார். என்னைய பண்படுத்தி விதைச்சாருன்னா நான் எப்படி பலன் கொடுப்பேன் தெரியுமா? 30, 60, 100 பலன் கொடுப்பேன். ஃபாதர் இப்படி பாடினார், ஈசாக்க பத்தி பாடினார். ஸ்தோத்திரம். என்ன பாடினார்னா, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மேனி அறுவடையை கண்டான். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை பக்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பா, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் நமக்கு அறுவடை செஞ்சு மூட்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம நெல்லை விலைக்கு வாங்கின அந்த வியாபாரி வந்து நின்று சொன்னாரு, ஐயா, ஒரு வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நல்ல அமோகமான அறுவடை ஐயா. தோத்துறோம். என் வயலுக்கு கூட பயங்கரமான அறுவடை ஐயா. நேத்தைக்கு ராத்திரி கூட இங்க இருந்து நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவரே, மழை எல்லாம் அறிவிச்சிருக்காங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் வயல் அறுக்கல ஆண்டவரே, அவங்க நெல் சேதப்பட்டுறாம இன்னும் கொஞ்ச நாள் இந்த மழையை கொஞ்சம் தாமதமா எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு நேத்தைக்கு ராத்திரி பலிபீடத்துல முழங்கால நின்று இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிராமத்துல இன்னும் சில நெற்பயிர்கள் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் இன்னும் தன்னுடைய வானத்தை அடைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு மதகுகள் திறக்கும், நீ நினைச்சாலும் நிக்காது. இப்ப வசனத்துக்கு வந்துரும். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறார்னா, பண்படுத்தி பண்படுத்தி உன்னைய விதைப்பாரு, நீ 100 மடங்கு அறுவடை காண்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்கு, பேசுறதுக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா அறிவிப்புல அதெல்லாம் அந்த வருஷத்தின் முதல் நாள்ல சில அறிவிப்புகள் நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரி, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சு பாருங்க. அங்க திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டு பாடும்போது அங்க சொல்லப்படுற வார்த்தையை கவனிங்க. 1-2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை நான் பாட போறேன். நேசருக்கு மகா செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. இது கொஞ்சம் வேதனை தான், ஆனாலும் கேளுங்க. கோபுரம் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஓஹோ. கர்த்தரே இறங்கி வந்து, எல்லாம் கேக்குறீங்களா? ஆண்டவரே இறங்கி வந்து பண்படுத்தி கொத்தி எரு போட்டு கனி கொடுக்குமான்னு பாக்குறாரு. அப்பவும் என்ன செய்யலையாம்? அப்ப என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. எங்க வாருங்க, 4வது வசனத்தை படிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். இப்படி அவருக்கு இருதயத்தை நீ உடைக்க விட போறியா என்ன? இன்னும் நான் உனக்காக என்னடா செய்யணும்? நான் இனி என்ன செஞ்சா நீ கனி கொடுப்ப? இல்ல சில நேரங்கள்ல வீடுகள்ல பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது பெற்றோர் இந்த மாதிரி பேசுவாங்க, ஏன்டா இப்படி இருக்க? நான் இனி உனக்கு என்னத்தான் செய்யணும்னு நினைக்க, நான் இனி உனக்கு என்ன செஞ்சா நீ இதை செய்வ? ஆண்டவர் எப்படி இறங்கி வந்திருக்காருன்னு பாரு. ஸ்தோத்திரம். ஆமா, நான் இன்னும் உனக்கு என்ன செஞ்சா நீ கனி கொடுப்ப? ஆனா நல்லா கவனிக்கணும், ஆண்டவர்
தன்னுடைய வேலைய சரியா செய்யறார். என்ன வேலையை செய்யறார்னா பண்படுத்துகிற வேலையை செய்கிறார். கிளைய நறுக்கிறார், களைய உடைக்கிறார். அப்படி 2 பேரை வேகமா காட்டி நான் முடிக்கிறேன். தெரிஞ்ச நபர்கள் தான். இந்த சிந்தையோட அவங்கள நான் அதுல கனெக்ட் பண்ண விரும்புறேன். சரியா? இந்த எண்ணத்துல, இந்த வார்த்தையில பண்படுத்தினார், பண்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, பண்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அவருக்கு சிந்தையில இருக்கிறது. என்ன சிந்தையில இருக்கு? என்னை பண்படுத்தி ஆசீர்வதிக்க போறார். சொல்லுங்க மறுபடியும், பண்படுத்தி ஆசீர்வதிக்க போறார். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க, பண்படுத்தி ஆசீர்வதிக்க போறார். அப்படி பண்படுத்தி ஆசீர்வதிச்ச நல்லா தெரிஞ்ச 2 பேர் தான். அவங்கள இந்த கண்ணோட்டத்தோட நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். பைபிள் திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ இன்னும் சரியல்ல, நீ உத்தமனாய் இரு, நான் உனக்கும் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸ்தோத்திரம். நீ இன்னும் உத்தமனா மாறல, உன்னை நான் பண்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. ஸ்தோத்திரம். 75ல வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு, 75ல வாக்குத்தத்தம். இப்ப வருஷம் 24 போயிடுச்சு. 24 வருஷம் போன பிறகும் வாக்குத்தத்தம் நிறைவேறல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 24 வருஷம் ஆன பிறகும் வாக்குத்தத்தம் நிறைய கிடைக்கல, நற்சீர் கிடைக்கல. முந்தின சீர் கிடைச்சது. இஸ்மவேல் கிடைச்சிட்டான், கேத்துரால் வழியா ஒரு 4-5 பிள்ளை கிடைச்சிச்சு. ஆனா நற்சீர் கிடைக்கல. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேச போறது? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முந்தின சீர் கிடைச்சது. முந்தின சீர் யாரு? இஸ்மவேல், கேத்துராலின் பிள்ளைகள், ஆகாரின் பிள்ளைகள். இது முந்தின சீர். நற்சீர் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு இன்னும் வரல. ஈசாக்கு ஏன் லேட் ஆகுறான்? ஏன் லேட் ஆகுறான்? உத்தமம் இன்னும் வரல. என்ன வரல? உத்தமம் வரல, இன்னும் பண்படுத்தப்படல. ஏன் பண்படுத்தப்படலன்னு நான் ஒரு 3-4 காரியத்தை காட்டி கொடுக்கிறேன் வேகமா. ஆதியாகமம் 12:1க்கு வாங்க. 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. போதும். நீ யாரெல்லாம் விடணும்? இத குறித்து ஏற்கனவே அப்பா ஒரு தடவை பேசியிருக்காங்க. அதனால நான் இதுக்குள்ள ஆழமா போக மாட்டேன். அடுத்த வசனத்துக்கு போறோம். உன் தகப்பனையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு. பேசுங்க. எதை விட்டு புறப்படணும்? தேசம், இனம், தகப்பன் வீடு. விட்டாரா? அடுத்த வசனம் வாசிங்க. எங்க வாசிக்கணும் அப்படின்னா 5வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாதத்தை எல்லாத்தையும் ஆரானிலே சவதரித்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய். ஆண்டவர் உன்கிட்ட என்னடா சொன்னாரு? ஆபிரகாம், ஆண்டவர் உன்கிட்ட என்ன சொன்னாரு? வீட்டை விடு, தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டையும் விடு. நீ எல்லாரையும் கூட்டிட்டு போற, ஒன்னையும் விடலைவே. சொல்லுங்க பாப்பா. எப்படி? இதை குறித்து அப்பாவத்தோட பேசியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியல. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை பேசினாங்க. ஊழியர் கூடுகையில பேசுறாங்க. சபையிலையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு அடுத்து அந்த மறு ஊழியர் கூடுகையில பேசினாங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னா இவன் கூட்டிக்கிட்டே போறான். இதுதான் நம்ம கேஸ். ஸ்தோத்திரம். நான் விடுறது கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கூடயே வச்சுக்கிறது. ஸ்தோத்திரம். அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். பாஸ்டர் சுரேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை அவர் காட்டி கொடுத்தார். அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு விளங்குனது. நான் இடையில எங்கேயோ பேசினேன் அந்த வசனத்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:1 இல்ல 16:1. இஸ்ரவேல் புத்திரராகிய ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இங்க கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி 2 மாசமும், இப்பதானே பைபிள் படிச்சீங்க, 15 நாளும் கழிச்சுதான், 2 மாசமும் 15 நாளும் கழிச்சுதான் சாப்பாட்டுக்காக
முறையிட்டார்கள். சொல்லுங்க. 2 மாதமும் 15 நாட்களும் கழித்துதான் இஸ்ரவேலர்கள் சாப்பாட்டுக்காக முறையிட்டார்கள். ஏன் அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்படும் போது சவதரிச்சாம்ல, பிரெட் ரொட்டி அது இது சப்பு சவறு இதெல்லாம் அவனுக்கு 2 மாசமும் 15 நாளும் போதுமானதா இருந்தது. 2 மாசமும் 15 நாளுக்கு தேவையான ஆகாரங்களை எகிப்திலிருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டான். ஏன்னா எகிப்துக்கும் கானானுக்கும் இடைவெளி 400 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர்? 400ல இருந்து 450 கிலோமீட்டர் தான் எகிப்திலிருந்து கானானுக்கு. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடந்தால் எத்தனை நாள்ல 400 கிலோமீட்டர் போலாம்? கணக்குல வீக்கோ என்னை மாரி. எங்க ஒரு நாள் 10 கிலோமீட்டர்னா 400 கிலோமீட்டர் எத்தனை நாள்ல நடக்க முடியும்? 40 நாள்ல நடந்துடலாம். இப்போ நம்ம குறைச்சிருவோம், ஏன்னா மக்கள் தொகை அதிகம். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்தா எத்தனை நாள்ல போயிடலாம்? 80 நாளையில போயிடலாம். இப்ப எகிப்திலிருந்து புறப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கணக்கு என்னன்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு 400 கிலோமீட்டர், டெய்லி 5 கிலோமீட்டர் வச்சு நடந்தா கூட 2 மாசம் 15 நாள்ல கானானுக்கு போயிருவோம். அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்து பேக் பண்ணு, வாங்க கிளம்புவோம். போய்கிட்டு இருந்தா ஆண்டவர் 2 மாசம் 15 நாள்லயே சீனாயில நிறுத்திக்கிட்டு வனாந்திரத்துல சுத்த விட்டார். ஹலோ ஹலோ, மனுஷனுக்கு சிந்தையில இருந்தது என்னது? உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? மனுஷனுக்கு நம்ம சிந்தையில என்ன இருக்கு? கானானுக்கு போறதுக்கு ஒரு 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 2 மாசமும் 15 நாளும் ஆகும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம், வாங்க நடந்து போவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஆண்டவர் இவங்களை கொண்டு போகல. அவன் 60 நாள் அல்லது 60 15 75 நாள், 75 நாளுக்கு தேவையான சாப்பாடை தான் அவன் வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷத்திற்கான ஆகாரத்தை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அதுக்கு பேரு நற்சீர்னு சொல்ல வர்றேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சிந்தை 2 மாசத்துக்கு, கர்த்தருடைய சிந்தை 40 வருஷத்துக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 2 மாசம் சிந்தை பெருசா, 40 வருஷ சிந்தை பெருசா? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு 15 வயசு ஆயிட்டு, 20 வயசு ஆயிட்டு, ஐயோ 23 ஆயிட்டு, ஐயோ 25 ஆயிட்டு, கட்டி உன் சிந்தை அப்படி இருக்கு. ஆனா கர்த்தருடைய சிந்தை அதை விட பெருசா இருக்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த வருஷத்தை ஆரம்பித்து இருக்கிற நீ, ஆண்டவரே என் சிந்தை சின்னதுதான்ப்பா, நான் வெறும் 2 மாசத்துக்கு தான் சோத்தை கட்டி வைக்க முடியும், நீர் 40 வருஷத்துக்கு கட்டி வைக்கிறீர். ஒருத்தருக்கும் புரியல போல இருக்கு. ஹல்லேலூயா. என்ன நீங்க சேர்த்து வச்சா எத்தனை நாளைக்கு என்ன சேர்த்து வைப்பீங்க? அம்பானி 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்காராம். அம்பானி 4 தலைமுறைனா 400 வருஷத்துக்கு என்ன தேவையோ எல்லாம் சேர்த்து வச்சிருக்காராம். தோத்துறான். நம்ம 4 நாளைக்கு கூட சேர்த்து வைக்கல. 4வது நாள் என்ன செய்வோம் நமக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். வியாழக்கிழமை குழு பணம் கட்டுறவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். வியாழக்கிழமை என்ன குழு பணம் இருக்கு? கைய தூக்கு. ஒண்ணு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. 1 2 3 4 5 அவ்வளவுதான் இருக்கா? தோத்துறோம். சொல்லுங்க பாப்போம், வச்சிருக்கீங்களா கட்டுறதுக்கு? இதுதான் நம்ம சிந்தை. ஆனா கர்த்தர் தம்முடைய சிந்தையில வச்சிருக்காரு ஒண்ணு. ஹல்லேலூயா. இந்த வேலைக்கிழமை மட்டும் இல்ல, எத்தனை வேலைக்கிழமை வந்தாலும் உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் ஒருத்தர் மேல இருக்கேன். ஹல்லேலூயா. ஆனா பண்படுத்தப்படணும். பண்படுத்துறதுக்கு விட்டு கொடுத்துடணும். சரி, ஆபிரகாம விட்டுட்டு வானா, அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விட்டுட்டு வானா, விட்டுட்டு வா. விட்டுட்டு வானா, விட்டுட்டு வா. மாசத்துல ஒரு நாள் எல்லாரையும் விட்டுட்டு தனியா உபவாச ஜெபத்துக்கு வானா வா. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வானா இவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க, கூட்டிக்கிட்டே போறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்க. 12வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க.
இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும். போற வழியில எகிப்து வந்துருது. அங்க பார்த்த உடனே பொண்டாட்டிய பாக்குறா. கிழவிக்கு 60 வயசு. கிழவிக்கு எத்தனை வயசு? 60, 65. ஆபிரகாமுக்கு 100, சாராளுக்கு 90 தானே. அப்போ ஆபிரகாமுக்கு 75னா சாராளுக்கு 65. 65 வயசு கிழவிய கிழவன் 75 வயசு கிழவன் திரும்பி பார்க்கிறார். ஆபிரகாம் பார்த்துட்டு அழகுல மயங்கிட்டாரு. என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை சுற்றி ஆழம் அறியும் கண்கள். அப்படியே பார்க்காரு. 75 வயசு தாத்தா மயங்கிட்டாரு. ஏம்மா ஐயா 65 வயசுல ரொம்ப அழகா இருக்கு அம்மா, நம்ம எகிப்துக்கு போறோம், அங்க இருக்கிறவன் உன் மேல கண்ணை போட்டு உன்னைய கடத்திட்டு போயிருவான். ஹல்லேலூயா. அப்படின்னு ஆபிரகாமுக்கு பயம் வந்துட்டு, பயம் வந்த உடனே சொல்றான், உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று. அடே முட்டாள் ஆபிரகாம், உனக்கு நன்மை சாராளிடத்திலிருந்து வரப்போகிறதும் இல்லை. நீ உயிர் பிழைக்க போகிறதும் சாராள் மூலமாய் உயிர் பிழைக்க போறதும் இல்லை. உனக்கு நன்மை வரப்போகிறதும் நீ உயிரோடு இருப்பதும் தேவன் தரப்போகிற ஆசீர்வாதம். நீ அதுல சரியாகாதது வரைக்கும் உன் மனைவியின் இடத்துல தான் உனக்கு நன்மை வரும், உன் மனைவியின் இடத்துல தான் உனக்கு உயிர் வரும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா, அது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. அப்படி இவன் நினைச்சதுனால சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க நடக்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் அங்க போக விரும்பல. இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கவனிங்க. இவன் நினைப்பெல்லாம் என்னது? நம்ம நினைப்பெல்லாம் என்னது? என்னது? யாரால பிழைக்கிறோம்? ஒன்னால தான். ஆமென். இல்ல, மனுஷனை சார்ந்து இல்ல. நான் சொல்ல வர்றது புரியுதா? மனுஷனை சார்ந்து இல்ல. நான் வாழ்றது மனுஷனால அல்ல. மனுஷனால எனக்கு நன்மை வரப்போகிறதும் இல்ல. எனக்கு தேவனிடத்திலிருந்து வரும் என்கிற பண்படுத்துதல் என்னைக்கு எனக்கு வருமோ அன்றைக்கு எனக்கு அந்த நற்சீர் உண்டாகும். ஆமென். அப்ப ஆபிரகாம் கிட்ட என்ன இல்ல? கர்த்தர் தான் எனக்கு நன்மை தரணும், கர்த்தர் தான் எனக்கு ஜீவன் தரணுங்கிற சிந்தை ஆபிரகாம் கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருக்கா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. உங்ககிட்ட இருக்கா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? கேளுங்க. என்ன இருக்கு? ஸ்தோத்திரம். தேவன் தான் உங்களுக்கு நன்மை தருகிறார், தேவன் தான் உங்களுக்கு ஜீவன் தருகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அது தெரியல ஆபிரகாமுக்கு. 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க வேகமா. 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தூக்குறவங்க எல்லாம் கண்ணை முழிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தூங்குறவங்களுக்காக நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரு நல்ல விசுவாச வீரன் தான். சாரு அடிக்கடி பலிபீடம் கட்டி பலி செலுத்துறவர் தான். ஆனா சாருக்கு கொஞ்சம் பிரச்சனை, தூக்கம். ஹல்லேலூயா. அவருக்கு கொஞ்சம் உறக்கம் பிரச்சனை இருக்கிறது. அவருக்கு ஜெபம் பண்ணினால் தூக்கம் வருகிறது, ஆராதித்தால் தூக்கம் வருகிறது, பைபிள் எடுத்தால் கூட தூக்கம் வருகிறது. சிலர் இப்படி சொல்லுவாங்க, உனக்கு தூக்கமே வரவில்லையா, பைபிள் எடுத்து வாசி. அடி, பைபிள் வாசித்தா தூக்கம் வருமா, அதனால பைபிள் வாசிக்கணுமா? முட்டாள், பிசாசு. அப்படி ஒருத்தன் ஆலோசனை கொடுக்கறான்னா அது பிசாசு. உனக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக வாசிக்கிறதுக்கு இல்ல பைபிள். தூக்கம் வரலையா, சாமண்ணு துயமண்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துடும். சோத்திரம். இல்ல 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 இல்ல. நல்ல கவனிங்க. தூங்குறவங்கள நல்லா கவனிக்கணும். சபையில தூங்குறவங்க, ஆராதனையில தூங்குறவங்க, ஜெபத்துல தூங்குறவங்க எல்லாம் நல்ல கவனி. சோத்திரம். ஆண்டவருக்கு உன்னை பத்தி ஒரு சிந்தை இருக்கு. உன்னை எப்படியாவது இந்த வருஷம் உருப்பட வச்சிடணும், உன்னை பண்படுத்தி உன்னை தூங்காம ஆக்கணும். அல்லேலூயா. இந்த தெலகாக்காவுக்கு அப்பா இருக்காங்க, தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. தோத்திரம். தூங்காம ஆக்கணும், அப்படிதான் இருக்கும். ஹலோ ஹலோ.
அன்னைக்கு ஒரு நாள் இந்த மூட்டையெல்லாம் தூக்கி ஏற்றி கொண்டு போய் அவியலுக்கு போட்டு வந்தோம். அன்னைக்கு எனக்கு அன்னையிலேருந்தே காலில் கொஞ்சம் வலி, சரீரத்தில் உடம்பு வலி ஆரம்பிச்சிடுச்சு, காய்ச்சல் ஆரம்பிச்சிடுச்சு. நைட்டு முழுசும் தூக்கமே வரல. ஏன் தூக்கம் வரல? ஏன் வரல? ஏதோ ஒண்ணு உன்னை அப்படி ஆக்கிடுவாரு. ஜாக்கிரதை. இப்ப நல்லா கடந்து உறங்குக, தூக்கமே வராதது மாதிரி ஆக்கி விடுவாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரசங்கம் கேட்கும் போது தூங்குக. சொல்லு சொல்லு சொல்லு. ஏமா பின்னாடி கை கொடு, ஐயா கை கொடுங்க, மாறி மாறி கை கொடுங்க. பிரசங்கம் கேட்கும் போது தூங்குற, பாடும்போது தூங்குற, ஆராதிக்கும் போது தூங்குற. நீ நினைச்சா கூட தூங்காதது மாதிரி ஸ்க்ரூ விட்டுருவாரு. விட்டாருன்னு வையா, ராத்திரி பகலா நீ தூங்காம கண்ணீர் வடிச்சு இங்க வந்து நிக்கணும். ஐயா தூக்கமே வரலையா, வலிக்குதையா இடுப்பு. ஹலோ, சபையில தூங்குறத நிறுத்திடணும், ஆராதனையில தூங்கிறத நிறுத்திடணும். இல்லைன்னா நீ தூங்க முடியாத அளவுக்கு பின்னாடி ஒரு ஆணிய வைப்பார். ஹலோ ஹலோ சொல்லு, நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? என்ன அப்படி வச்சு வாழ்க்கை முழுசும் தூங்காம இருக்க போறியா, அல்லது ஆராதனையில ஒழுங்கா தூங்காம இருக்க போறியா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. அடுத்தது மழைதான் பொழியும் நாள் வரை உழைத்திடுவோ. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை. முதல் சரணம் போடுங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அடுத்தது அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் நாள் வரை உழைத்திடுவோ. அப்ப சாரை இன்னும் பண்படுத்த வேண்டியது இருக்கு. எந்த சார? ஆபிரகாம் சார. ஆபிரகாம் சாருக்கு 24 வருஷம் ஆயிடுச்சு வாக்குத்தத்தம் கொடுத்து, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஏன்? சார் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆராதனையில இன்னும் தூக்கம் மாறல. சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு இன்னும் தூங்குது ஆபிரகாம். ஆமே, இந்த தூக்கத்தை நீ மாத்தாதது வரைக்கும் கஷ்டம்தான். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, தூக்கத்தை விட்டுருங்க. ரொம்ப தூக்கம் வருதுன்னா ஒரு சொன செடியை கையில வச்சுக்க. ஒரு எங்க ஊர்ல காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஒண்ணு கடிச்சா போதும் 3 மணி நேரத்துக்கு எஃபெக்ட். இந்த அது என்னது, இந்த தூக்க மாத்திரை, அந்த அந்த மயக்க மருந்து கொடுக்கறது மாதிரி ஒரு மருந்து கொடுத்தா 2 மணி நேரம் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறது மாதிரி, அப்படியே ஒரு கடி கடிச்சா போதும் ஒரு 3 மணி நேரத்துக்கு சரன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும். தூக்கமே வராது. வேணா சொல்லுங்க, நான் இம்போர்ட் பண்றேன் கேரளாவில இருந்து. தோத்திரம் வரும்போது அப்படியே வாசல் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துறேன். எனாமா தான் இலவசமாவே கொடுத்து விட்டுறேன். வச்சுக்கா கையில கடிச்சு ஒரு கடி கடிச்சுக்கிட்டு அப்படியே இரு, எப்படி ஆவியில நரம்புறேன்னு மட்டும் பாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதுக்கு சொல்றேன்னா சிஸ்டர், தூங்க கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் தூங்க கூடாது. பிரதர் பாருங்க, ஐயா தூங்காதீங்க, உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், தூங்காதீங்க. நீ சபையில தூங்குனா உன்னை வீட்டுல தூங்காதது மாதிரி கர்த்தர் ஆக்கிடுவார். நீ படுத்தா கூட உனக்கு தூக்கம் வராது, அப்படி ஆக்கி விடுவார். ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஆபிரகாம் கிட்ட இருந்த பிரச்சனை என்ன? ஆராதனையில தூக்கம். பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி கைய மேல தூக்கி இப்படி வெட்ட போற நேரத்துல நல்லா பாட்டு, நல்லா கை தட்டி பாடிக்கிட்டே இருக்கு. உங்களை கை தட்டு, ஹல்லேலூயா, உங்களை கை தட்டு சொல்ல, நல்ல பாட்டு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம்,
ஆராதிப்பேன் இன்னும். அடே எப்படி ஞாயிற்றுக்கிழமான இந்த வேடிக்கைலாம் பார்க்கிறோம்ல. நேற்று தான் தங்கச்சிமார் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணாங்க. தலை சாய்க்கும், தலை சாய்ச்சிட்டே பாடலாமாயா, தலை சாய்க்கும் கல் நீரையா, அந்த மாதிரி ஹல்லேலூயா பாடும்போது தலை இப்படி விழுந்துருது, அதுக்குள்ள தூக்கம் வந்துருது. நான் சொல்றது உண்மையா இல்லையானே? அண்ணமாரு ஐயாமாரெல்லாம் சொல்லுங்க. நான் பேசுகிறது நான் ஏதோ சும்மா வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்கேனா இல்லைங்க நடக்கிறத பேசுறேனா? ஆபிரகாம் கிட்ட இருந்ததை சொல்றேங்க. ஆபிரகாம் பலி செலுத்திக்கிட்டே இருந்தவர் தூங்கிட்டாரு. தூங்கப்படாது. சரி, கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கிறேன். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவாரு. நான் உனக்கு சந்ததி தருவேன், நான் உனக்கு இடமா இருப்பேன், அடைக்கலமா இருப்பேன், நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், வானத்து நட்சத்திர போலத்தில் இருக்கும், கடற்கரை மணலத்தனையா இருக்கும், இப்படி பேசிக்கிட்டே வருவார். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறப்பா, ஆமாப்பா ஆமாப்பா, ஹல்லேலூயாப்பா, சோத்திரம்ப்பா, ரிசீவிங் அப்பா, பெற்றுக்கொள்றேன்ப்பா, ஆமேனப்பா, நன்றி அப்பா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரன்னு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க அவ சொல்றா, அதான் உமக்கு வயசு 99, எனக்கு வயசு 89, நாளைக்கு நீர் ஜாவீர், நாளை கழிச்சு நான் ஜாவேன், அதனால ஆகார நீர் எடுத்துக்கொண்டு அவள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும். இவன் என்ன சொல்லி இருக்கணும்? எம்மாடி, இப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நமக்கு தருவேன்னு சொல்லி இருக்காரு, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இவ்வளவு நாள் இருந்துட்டோம்ல, 24 வருஷம் இருந்துட்டோம்ல, இன்னும் 1 வருஷம் வேணா இருந்து பாப்போமே. கொஞ்சம் இப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசி சொன்னாரு, தருவேன்னு சொல்லி இருக்காரு, இருப்போம்னா. அப்படியா சொன்னா? இல்ல, வசனம் சொல்லுது சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம். அதனால தான் இன்னும் குழந்தை கிடைக்கல. வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல? இவன் இன்னும் பண்படல. இன்னும் யாருக்கு சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? சாராளுக்கு சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சாராளுக்கு சத்தத்தை கேட்டு நீ கேட்கறத நிறுத்தி பண்படாதது வரைக்கும் ஈசாக்கு பெற முடியாது, நற்சீர் கிடைக்காது. இஸ்மவேல் கிடைச்சிட்டான், கேத்துராளுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, சாராளுக்கு பிள்ளை பிறக்கல. ஈசாக்கு அவன் தான் நற்சீர். நற்சீர் கிடைக்கணும்னா பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படணும். ஆபிரகாம கர்த்தர் பண்படுத்துறதுக்கு எடுத்த காலம் தான் 24 வருஷம். எத்தனை குறிப்பு சொன்னேன்? 4 குறிப்பு சொன்னேன். என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம கிட்ட இருந்த பலவீனங்கள், ஆபிரகாம கிட்ட இருந்த குறைவுகள். 1, விட்டுட்டு வான்னு சொன்னத கூட்டிட்டே போனான். 2, சாராளால் எனக்கு நன்மை வரும்னு சொன்னான். உன்னால் எனக்கு நன்மை, உன்னால் எனக்கு ஜீவன். அவன் சாராள நம்பிக்கிட்டு இருக்கிறான். உன்னைய தூக்கிட்டு போயிட்டோம்னா எப்படி வாக்குத்தத்தை நிறைவேறது? அதான அதுக்கு அர்த்தம். உன்னைய தூக்கிட்டு போயிட்டோம்னா, என்னைய கொன்னுட்டு உன்னைய தூக்கிட்டு போயிட்டோம்னா வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறது? நன்மை கிடைக்காது. நீ உயிரோட இருக்கணும், நானும் உயிரோட இருக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் நன்மை உண்டாகும் அப்படின்னு சாராள நம்பி இருந்தான். 3வது தூங்குறான். நம்பர் 3 தூக்கம். அவன்கிட்ட இருந்த பலவீனம் தூக்கம். 4 சாராளுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்தான், கீழ்ப்படிஞ்சான். கர்த்தருக்கு கீழ்ப்படியல, மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியல. இப்போ 17:1 சொன்னாரு. என்ன சொன்னாரு? உத்தமனாயிரு. 17:1 தானே சொன்னாரு. 17:1 சொல்றாரு. 12, 15, 16 எல்லாம் அவனுக்கு பலவீனத்தை நான் காட்டி கொடுத்துருக்கிறேன். 17 சொல்றாரு, உன்கிட்ட இதெல்லாம் பலவீனம் இருக்குப்பா, நீ உத்தமனா மாறிட்டன்னா உனக்கு ஈசாக்கு கிடைச்சிருவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சிந்தையில என்ன இருக்கு? என்னைய பண்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னைய பண்படுத்திருங்க, எனக்கு நற்சீரை தந்துருங்க. எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கும்படியாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பண்படுத்தும் சித்தம் போல
பயன்படுத்தும் விருப்பம் போல பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல கரத்தில் நான் புல்லாங்குழல் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் நான் உயிர் வாழ்கிறேன் உமக்காக. எல்லாரும் கண்ண மூடி. நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொல்ல ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. என்னை பண்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்னை பண்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்னை பண்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கையை தட்டிக்கிட்டே கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா என்னை பண்படுத்தும். ஹல்லேலூயா. பண்படுத்தும் சித்தம் போல. ஆமென். ஹல்லேலூயா. பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல கரத்தில் நான் புல்லாங்குழல் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலோ இந்த உடலோ தானே ஐயா இந்த உடலோ முள்ளமெல்லாம் தானே ஐயா பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் பண்படுத்தி விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தி விதைக்கப்படும் போது 30, 60, 100 நீங்கள் பலன் கொடுக்கும்படி உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு ஆண்டவரே இறங்கி வந்து உங்களை பண்படுத்தி கிளைகளை நறுக்கி களைகளை பிடுங்கி நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி இஸ்மவேல் அல்ல, கேத்துராளின் பிள்ளைகள் அல்ல, ஆகாரின் பிள்ளைகள் அல்ல, யாமே சாராளிடத்திலே ஆபிரகாமுக்கு நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் அவனை உத்தமனாய் மாற்றும்படி அவனை பண்படுத்தி அவனுக்கு நற்சீரை உண்டு பண்ணினது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பண்படுத்தி உங்களுக்கு நற்சீரை